அன்று இலங்கையில் ஈஸ்டர் ஞாயிறு தினம். அமைதியான ஒரு நாள் தொடங்கியது. அழகான கடல் அலைகள் மீது சூரிய கீற்றுகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அந்த நாள் கடலோர மக்கள் வழக்கமான சாந்தியான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கடல் தூரத்திலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கிளறி வந்தது. முதலில் அது காற்றின் ஓசையாகவே தோன்றினாலும் அது ஒரு அச்சுறுத்தலின் தொடக்கமாக இருந்தது. வானில் ஒவ்வொரு நொடிக்கும் சத்தம் அதிகரிக்கத் தொடங்கியது. கண்ணிமைக்கும் நொடிகளில் ஜப்பானிய விமானங்கள் நகரத்தின் மீது இறங்கத் தொடங்கின. கொழும்பு மற்றும் திருகோணமலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. எங்கும் வெடிப்பு ஓசைகள். கடல், நிலம், வானம் எல்லா இடங்களிலும் புகை மண்டலமாகி நகரங்கள் ஒரு போர்க்களமாக மாறின. கப்பல்கள் தீயில் கருகின, கட்டிடங்கள் சிதறின, பொதுமக்கள் இடம்பெயர்ந்தனர். இந்த தாக்குதல் பல உயிர்களை எடுத்துக்கொண்டது. பலர் காயமடைந்து பலர் வீடுகளை இழந்தனர். எரிந்து சேதமடைந்த கட்டிடங்கள், அழிந்து போன வாழ்க்கைகள் ஒரு நாட்டில் ஒரு ஆழமான சோகத்தை உருவாக்கின. இந்த சம்பவம் ஈஸ்டர் சண்டே ரைட் என்று வரலாறு பதிவு செய்தது. இது ஒரு தாக்குதல் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் அமைதியான வாழ்க்கை மீது நிகழ்ந்த ஒரு கடுமையான யுத்த நிகழ்வு. அந்த நாள் சீலோன் உலகப் போரின் நெருக்கடியில் இருப்பதை உணர்ந்தது. இதைத் தொடர்ந்து அந்த இலங்கை ஒரு முக்கிய இராணுவ தளமாக மாறியது. கடற்படை தளங்கள், எரிபொருள் தளங்கள் மற்றும் போர் ஆதரவு நிலையங்கள் அதிகரிக்கப்பட்டன. ஈஸ்டர் சண்டே ரைட் என்பது ஒரு நாட்டின் வரலாற்றில் நிலையான தாக்கமாகவும் உலகப் போரின் தீவிரத்தை காட்டும் சான்றாகவும் இருந்து வருகிறது. இன்றும் அதன் சான்றாக இலங்கையில் உலக மகா யுத்தத்தில் பங்கேற்ற வீரர்களின் நினைவு நிதுமாக குருநாகல் மாவட்டத்தில் ஒரு நினைவு சின்னம் வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறது.